ஆஹா, என்ன ஒரு ரம்மியமான சூழல்! இது அன்பு அதிகமா கிடைக்கிற ஒரு அமைதியான முதியோர் இல்லம். அன்பின் மொழி. இது இந்த 3 பேரை சுத்தி நடக்கிற கதை. இவரு ராமகிருஷ்ணன், இந்த முதியோர் இல்லத்தோட மேனேஜர். சரி சரி பாத்துக்கலாம் வாங்க. சார் வரலாமா சார்? வா ரமேஷ் உள்ள வா. சார் ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். ஓ லெட்டரா? சரி நான் பாக்குறேன். நீ போய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா பாரு. சரிங்க சார், நான் போய் பார்க்குறேன் சார். யாருகிட்ட இருந்த லெட்டரை? சரி படிக்கலாம். வணக்கம், நான் மணிகண்டன். எனக்கு வயது 70 ஆகிறது. நான் எனது மனைவியுடன் பக்கத்து ஊரில் வசிக்கிறேன். நாங்கள் சிறியதாக ஒரு இட்லி கடை ஒன்றை வைத்து வாழ்ந்து வருகிறோம். இந்த கடிதத்துடன் ரூபாய் 1000 அனுப்பியுள்ளேன். அதில் ரூபாய் 500 உங்கள் முதியோர் இல்லத்தின் செலவுக்கும் மீதமுள்ள பணத்தை என் மனைவி துர்கா பேரிலும் வரவு வைத்து வரவும். நான் இதேபோல் வாராவாரம் தவறாமல் பணம் அனுப்பிவிடுவேன். அப்படி தவறும் பட்சத்தில் தயவு செய்து தங்கள் கீழுள்ள முகவரிக்கு நேரில் வந்து என் மனைவியை அழைத்து வந்து உங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்த்து பத்திரமாக பார்த்து கொள்ளவும். நன்றி. அட, இவருக்கு மனைவி மேல எவ்வளவு பாசம்! 70 வயசானாலும் இன்னும் அந்த அன்பு மாறாம இருக்கே. கண்டிப்பா இவங்கள போய் பார்த்தே ஆகணும். அப்படி அவர் பார்க்கணும்னு நினைச்சாலும் வேலை இருந்ததால அவரால போக முடியாம போச்சு. இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. அடுத்த வாரமும் அதே போல பணம் வந்துச்சு. அப்போ ராமகிருஷ்ணனுக்கு எப்படியாவது இன்னைக்கு அவங்கள போய் பார்த்திடணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அவரு அவங்கள பார்க்க கிளம்பினாரு. இங்க இந்த பக்கம் பக்கத்து ஊர்ல ஒரு வயசான தம்பதி சாலையோரத்துல சின்னதா இட்லி கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கதான் ராமகிருஷ்ணன் பார்க்கணும்னு நினைச்ச மணிகண்டன், துர்கா தம்பதி. அவங்க கடையில நிறைய பேரு இட்லி வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அங்க ராமகிருஷ்ணனும் வந்து சேர்ந்தாரு. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதோ அங்க ஒரு இட்லி கடை இருக்குதே. அட, அவர்தான் நாம பார்க்க வந்த மணிகண்டன் போல. வாங்க சார், இட்லி சாப்பிடுங்க. இருக்கட்டும் சார், ரொம்ப நன்றி. நம்ம கடை இட்லி ரொம்ப சுவையா இருக்கும் சார், சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் சார், நான் ராமகிருஷ்ணன், பக்கத்து ஊர்ல இருக்கிற முதியோர் இல்லத்தோட மேனேஜர். ஓ அப்படிங்களா? அவ்வளவு தூரத்திலிருந்து என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன விஷயம்? அது நீங்க அனுப்புன லெட்டரும் பணமும் கிடைச்சிடுச்சு. அதான் நேர்ல உங்களை பார்த்துட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன பத்தி தெரிஞ்சுக்க என்ன சார் இருக்கு? சரி சொல்றேன். அதோ இருக்காங்களே, அவங்கதான் என் மனைவி துர்கா. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தேன். எங்களுக்கு 2 பொண்ணுங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பொண்ணுங்களும் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் வேற எந்த சொந்தமும் இல்ல. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ என் மனைவி துர்கா தான் இட்லி கடை வைக்கலாம்னு ஐடியா கொடுத்தா. அப்பவாச்சும் கடைக்கு இட்லி வாங்க 4 பேர் வருவாங்கல்ல. அப்படி இந்த இட்லிய கடைய வச்சதுக்கு அப்புறம் எங்களோட கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனா இப்போ கொஞ்ச நாளா எனக்கு நெஞ்சுவலி வர மாதிரி தோணுது. அப்போதான் நானும் போயிட்டா என் மனைவி என்ன ஆவான்னு எனக்கு பயமும் வந்துச்சு. அப்போதான் சார் உங்களோட முதியோர் இல்லத்தை பத்தி கேள்விப்பட்டு உங்களுக்கு லெட்டர் அனுப்புனேன். அந்த லெட்டர்ல சொன்ன மாதிரி நான் வார வாரம் பணம் அனுப்பிடுவேன். ஒருவேளை என்கிட்ட இருந்து பணம் வர்றது நின்னுடுச்சுன்னா தயவு செய்து என் மனைவிய கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கோங்க சார். கண்டிப்பா சார், அது என்னோட கடமை. அதை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் எப்ப வேணும்னாலும் நம்ம இல்லத்துக்கு வரலாம் சார். சரி, அப்ப நான் வரேன் சார். சரி, போயிட்டு வாங்க சார். ராமகிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்பிடுறார். வசந்த முதியோர் இல்லம் அந்த சந்தோஷம் மாறாம அழகா அப்படியே இருந்துச்சு. அப்படியே நாட்கள், வாரங்கள், மாதங்கள்னு கழிஞ்சுக்கிட்டே இருந்தது. ராமகிருஷ்ணன் எப்பவும் போல தான் வேலைய சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. பெரியவர் மணிகண்டன் கிட்ட இருந்து பணமும் வாராவாரம் தவறாம வந்து கொண்டே இருந்தது. மணிகண்டன் துர்கா தம்பதி வசந்தம் இல்லத்துக்கு அப்பப்போ வந்து அங்க இருக்கிற எல்லோர் கூடவும் சந்தோஷமா பேசிட்டு போவாங்க. இப்படியே 2 வருஷம் போச்சு. அப்போ ரமேஷ், அந்த மணிகண்டன் சார் கிட்ட இருந்து லெட்டர் எதுவும் வந்துச்சா? இல்லைங்க சார், 2 வாரமா வரல. 2 வாரமா வரலையா? என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, நம்ம நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த வயசான தம்பதிய பார்க்க போனாரு. அப்படி ராமகிருஷ்ணன் இட்லி கடைக்கு வந்து பார்த்தப்ப அங்க துர்காமா மட்டும் கடையில இருக்கிறத பாக்குறாரு. என்ன, அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க? மணிகண்டன் சார காணோமே. வணக்கம்மா, என்னம்மா கடையில சார காணோம், நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? அவரு இறந்துட்டாரு தம்பி. என்ன சொல்றீங்கம்மா? மணிகண்டன் சார் இறந்துட்டாரா? ஆமா தம்பி, 2 வாரத்துக்கு முன்னாடி மாரடைப்பு வந்து தூக்கத்திலேயே இறந்துட்டாரு. அட, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மன்னிச்சிடணுமா, எனக்கு தெரியாது. பரவாயில்ல தம்பி,
அப்போ நான் தனியா இருந்ததால எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இருக்கிறவங்க தான் கடைசி வரை கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சு உதவியா இருந்தாங்க. என் பொண்ணுங்க கூட கடைசியா அவர் முகத்தை வந்து பார்க்கல. எங்களுக்கு வேற எந்த சொந்தமும் இல்ல. இவங்க மட்டும் இல்லனா நான் தனியா ரொம்ப தவிச்சு போயிருப்பேன். ரொம்ப வருத்தமா இருக்குமா. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க என்னைக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சார் அடிக்கடி சொல்லுவாரு. வருத்தப்படாதீங்கம்மா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சார் முன்கூட்டியே நீங்க நம்ம இல்லத்துல தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டாரு. நான் இப்பவே என் கூடவே உங்களை நம்ம இல்லத்துக்கு அழைச்சிட்டு போறேன். என் கூட வாங்கம்மா. இல்லங்க தம்பி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தன்னோட சொந்த அம்மா மாதிரி பாத்துக்கறாங்க. இவங்கள விட்டுட்டு என்னால அந்த இல்லத்துல வந்து தங்க முடியாது. அது வந்து சாரு உங்க பேர்ல போட சொல்லி வாரம் தவறாம பணம் அனுப்பிட்டு இருந்தாரு. பணம் வரது நின்னுடுச்சுன்னா உங்களை வந்து கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்க சொன்னாருமா. அதான் உங்ககிட்ட கேட்டேன். தெரியும் தம்பி, அவர் பணம் அனுப்பிட்டு இருந்ததும் தெரியும். என்ன தனியா தவிக்க விடக்கூடாதுன்னு நினைச்சதும் தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க காட்டுற அன்பும் பரிவும் எனக்கு என் சொந்தங்காரங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது. அதனால நான் கடைசி வர இவங்க கூடவே இருந்துடுறேன். சரிங்கம்மா, உங்க விருப்பம் அதுதான்னா அப்படியே பண்ணுங்க. ஆனா சார் உங்க பேர்ல போட்டு வைக்க சொன்ன பணத்தையாவது வாங்கிக்கோங்க. இல்ல தம்பி, அதையும் அந்த இல்லத்தோட செலவுக்கே பயன்படுத்திக்கோங்க. அவர் இதுவரை அனுப்பிட்டு இருந்த மாதிரியே இனிமேலும் வாரம் நான் அனுப்புறேன். அதையும் அந்த இல்லத்தோட செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க. நானும் முதியோர் இல்லத்துக்கு அடிக்கடி வந்து எல்லோர் கூடவும் வழக்கம் போல வந்து பேசிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரேன். சரிங்கம்மா, இங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்கிறேன். எது வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. நானும் உங்களுக்கு ஒரு மகன்தான். நான் போயிட்டு வரேம்மா. ராமகிருஷ்ணன் அங்கிருந்து புறப்படும் போது துர்காமா கூட அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற எல்லோரும் பின்னாடி நின்னு ராமகிருஷ்ணனை வழி அனுப்பினாங்க. அப்போ சத்தமே இல்லாம கேட்டுச்சு. அன்பின் மொழி. நண்பர்களே, கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு.